எல்லாருக்கும் வணக்கங்க. செவ்வாய்க்கிழமைங்க. முருகப்பெருமானை பார்க்காம இருக்க முடியுமா? அதுதான் நான், ஹஸ்பண்ட், அண்ணி பையன், அக்கா பொண்ணு போகிற வழியில் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. சென்னிமலை தாங்க போயிட்டுருக்கோம். சென்னிமலையில் பார்த்திங்கன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஈவினிங் டைம் தேர் பார்க்குறதுக்குன்னு போகிறோங்க. எப்போவுமே செவ்வாய்க்கிழமை காலையில் சென்னிமலை போயிட்டு வந்துடுவோம். ஈவினிங் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நாங்கள் போகிற டைமிங் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அபிஷேகமும் பார்க்கணுன்னு தான் போயிருந்தோம். கீழே மலையடிவாரத்தில் சாமி கும்பிட்டு அப்படியே படியேற ஆரம்பிச்சிட்டோம். அக்கா பொண்ணும் வந்திருந்தாங்க என் கூட. சூப்பராக மேடமும் என்ஜாய் பண்ணி படியேற ஆரம்பிச்சிட்டாங்கங்க. சென்னிமலையில் பார்த்திங்கன்னா 1320 படிக்கட்டு இருக்குது. எப்போவுமே இப்போ படியேறி தான் இப்போ அலோவ் பண்ணுறாங்க. ரோடு வேலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கிறனால. ஸோ படியேறி தான் போயிட்டுருக்கோம் கொஞ்ச நாளாகவே. கூட்டம் பார்த்திங்கன்னா படியேறி வராங்க அப்படிங்கிறனாலே கம்மியெல்லாம் ஆக கிடையாது. கூட்டம் அப்படியே தான் வருது. மற்ற டைம் பார்த்திங்கன்னா கார் பஸ்ஸெல்லாம் அலோவ் பண்ணுறப்ப சென்னிமலை கோவில் பஸ்ஸே 3 இருக்குன்னு நினைக்கிறேங்க. மேலே போயிட்டு வருது. நீங்கள் அப்படியும் போய்க்கலாம். பட் ரோடு வேலை முடிகிற வரைக்கும் படியேறி தான் போகணும். போகிற வழியில் இங்கே மலையிலேயே விநாயகர் கோயில் இருக்குது. அங்கே சாமியை கும்பிட்டுட்டு போயிட்டுருந்தோங்க. படியேறப்போ பாப்பானால் கொஞ்ச நேரத்தில் தாங்க முடியல வலி. பட் மேடம் அப்படியே என்ஜாய் பண்ணி ஏற ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை ஃபன் பண்ணிக்கிட்டே. அவங்க இல்லைனாலும் எங்கனாலும் ஏறி இருக்க முடியாது. ஸ்டார்டிங்லலாம் பார்த்திங்கன்னா எனக்குமே இதாக தாங்க இருக்கும். இப்போல்லாம் பழகிடுச்சு. அந்த வேலை பார்த்தா தான் அப்பாடா ரீச் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியே வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்தியாக சாமி கும்பிட்லான்ட்டு மேலே படிக்கட்டே ஏறியாச்சு. குரங்கெல்லாம் இருந்தது. அதோட குட்டி குட்டி சேட்டையெல்லாம் பார்த்துட்டு பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்லான்ட்டு லைனில் நின்றுட்டுருந்தோம். நாங்கள் போகிறப்ப பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. கீழே கூட்டம் கம்மியாக இருக்கனால நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரீ தரிசனத்துலேயே கூட்டம் இல்லை. அதனால் அங்கே போயிட்டோம். நாங்கள் போகிற டைமுக்கும் அபிஷேகம் ஆகிறதுக்கும் நல்லாவே டைம் கரெக்டாக இருந்தது. அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு சாமியும் திருப்தியாக கும்பிட்டு சுற்றி வர கும்பிட்டுட்டு இருந்தோங்க. சுற்றி வர கும்பிட்றப்ப தான் பாப்பா பட்டை போட்டிருந்தாங்களா, அந்த பட்டையில் குங்குமம் ஏதோ பெருசாக வச்சு விட்டாங்க. ஒழுகுதுன்ட்டு அதை ஒரு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லோரும் நின்று சாமி கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் கேட்டதுக்கு சொன்னாங்க, இந்த இடத்துல நின்று பார்க்குறப்ப இங்கே இருக்க கோபுரம் எல்லாமே தெரியும் இந்த இடத்துல நின்று கும்பிட்றப்ப. அதனால் நம்ம வேண்டுறதெல்லாம் நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கும் அதை பற்றி பெருசாக இல்லை. பட் எனக்கு சென்னிமலைக்கு நிறையா விஷயம் நல்லா தான் நடக்குதுன்னு எனக்கு தோணுதுங்க. நீங்களும் முடிஞ்சால் பாருங்கள். சாமி கும்பிட்டு தேர் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. கரெக்டாக தேர் வெளியே வர டைம் ஆயிடுச்சு. நாங்கள் இருக்கிறப்ப கூட்டம் கம்மியாக இருந்தது. கரெக்டாக தேர் வரப்போ நல்லாவே கூட்டம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தேர் வெளியே கொண்டு வராங்க. கரெக்டாக தேர் வெளியே வரப்போ ரொம்ப கூட்டம் வந்துருச்சுங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைமுங்கிறங்காட்டி எனக்கு தேர் பார்க்குறதுக்கு இந்த டைமிங்லேயும் இவ்வளோ பேர் வராங்களான்ங்கிறது ஆச்சரியமாக தான் இருந்தது. தேர் வெளியே வந்தோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அங்கே இருக்க பக்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா முருகரை கூப்பிடுறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நம்ம கேட்டு முருகர் எதுவும் இல்லைன்னு சொன்னது இல்லையே, சோதிப்பாரோ தவிர எல்லாமே கொடுக்குறவர் தானே. நீங்களும் பாருங்கள் எப்படி கும்பிடுறாங்க அப்படின்னு. சாமி வந்தோடனே தேருக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவையும் பாருங்கள். மெய்யான தெய்வத்தை மேதினையில் சேனா பஜல் குளில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாஜிரம் கண்படைத்திலனே அந்த நான் முகனே நாலாஜிரம் கண்படைத்திலனே. வெற்றிவேல் முருகனுக்கு. தேரெல்லாம் பார்த்து கோவிலில் சாமி திருப்தியாக கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. வெளியே சின்ன சின்ன வீடியோஸ் எடுத்துகிட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். மெயினாக பார்த்திங்கன்னா அங்கே புளியோதரை இதெல்லாமே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அன்னதானமும் கொடுப்பாங்க போல், எங்களுக்கு தெரியல. அன்னதானம் வாங்குகிற இடத்துல ரொம்பவே லைன் பெருசாக நின்றுட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும்.
நாங்கள் கொஞ்சம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 8, 8:30 இருக்குங்க நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிக்கிறப்ப. அப்பயுமே அத்தனை பேர் மலை ஏறிக்கிட்டே தான் இருந்தாங்க, செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால. இந்த மாதிரி கல் வந்துட்டு ஏதோ வேண்டுதல் வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் வைப்பாங்க போல். எனக்கு அது என்னங்கிறது பெருசாக தெரியல. இப்போ வந்து மலை ஏறி தான் போய் சாமியை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து ரோட்டில் பஸ்ஸெல்லாம் விடலிங்க. பாய்.